கழுத்துக்கிட்டு இருக்க கட்டி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுங்க, கழுத்தை வெட்டிடாதீங்க. ஏய் என்னடா அது பின்னாடி இருந்து கொசு கொசுன்னு ஏதோ உழுந்துகிட்டே இருக்கு. ஆனா கால்ல அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், கோடு போட்ட மாதிரி. வணக்கம் நண்பர்களே, இவர் பேரு தான் ஜிம்மி. சோ இந்த ஷிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க பெட் பேரண்ட்ஸ். அண்ட் இவர் ரொம்பவும் கொஞ்சம் அந்த பயம் கலந்த ஒரு இது இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தாரு. சண்டைக்கு வரணும்னு இல்ல, ஆனா ரொம்பவும் பயந்து போய் இருக்கிறதுனால கடிக்க வர்றது அந்த மாதிரி பழக்கங்கள் இருந்தது. சோ பார்த்து பார்த்து தான் பண்ண வேண்டியதா இருந்தது. உங்க பெட் பேரண்ட்ஸ் எவ்வளவுதான் கோமிங் ட்ரை பண்ணாலும் கோம் பண்ண விட மாட்டேங்கிறான், எங்களை கடிக்க வரா, பல்ல காட்டுறா அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு லிமிட்டுக்கும் மேல நீங்க அதிகமா பாசம் காட்டினீங்கன்னா அதை டாக்ஸ் தப்பா யூஸ் பண்ணுவாங்க. அது இதேதான், நமக்கு தான் தெரியும் கோமிங் பண்றது எவ்வளவு நல்லதுன்னு, டாக்ஸுக்கு தெரியாது. சோ இப்ப பாத்தீங்கன்னா இவங்க ஜீரோ ட்ரிப் பண்ற நிலைமையில தான் இருந்தாரு. பட் ரொம்ப மோசம் இல்லாதனால லைட்டா நம்ம ஃபர் விட்டுட்டு இப்ப பண்றோம். கிட்டத்தட்ட 1/2 இன்ச் கூட கிடையாது, 1/4 இன்ச் தான் ஃபர்ரே இருக்கு. ஃபுல்லாவே ரிமூவ் பண்ண வேண்டியதா இருந்தது. நீங்க பார்த்தா தெரியும் பாருங்க, மற்ற டாக்ஸோட இவருக்கு நான் கொஞ்சம் கம்மியா தான் வச்சு வெட்டியிருக்கேன். ஃபேஸ் கிட்ட சிசர் கொண்டே போக விடல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு. இருந்தாலும் ஃபேஸ பிடிச்சிக்க பாருங்க, இப்படி கழுத்தை பிடிச்சோட ஃபேஸ பிடிக்கிறேன் பாருங்க. இது மூச்சு அடைக்காது, நல்லா பாத்துக்கோங்க. மூச்சு அடைக்காம தான் இதை பிடிக்கிறேன். இது தனியா பிடிக்கிறதுக்குமே ஒரு டெக்னிக் இருக்கு, அந்த மாதிரி தான் நாங்க பிடிப்போம். சோ இது நல்லா பார்த்தா தெரியும். இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாரு, அதனால நிறைய இடங்கள்ல சிசர் யூஸ் பண்ண விடுறாரு, ஐ மீன் ட்ரிம்மர் யூஸ் பண்ண விடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா டயர்டாய் படுத்துட்டாரு. பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இழக்குதுன்னு. இதுதான் எனக்கு தேவை. ஏன்னா அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல அட்டாக் பண்றது, அந்த பயத்துல கடிக்க வர்றது, இந்த இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களால முடியாது. சோ இதுதான் நமக்கு முக்கியமா தேவை. இந்த மாதிரி ஒரு ஷிட்ஸூஸ் எல்லாம் வரும்போது என்ன செய்வோம்னா, ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் அவங்கள டயர்ட் ஆக்கி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இந்த சிசரிங் பண்ணி டெய்ல் எல்லாத்தையும் நீட் பண்ணியாச்சு, ஃபைனலா குளிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. சோ இது ஃபோர்ஸ் பண்றதுனால ஷிட்ஸூக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா, பிரச்சனை ஷிட்ஸூஸ்க்கு கிடையாது. அவங்க ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, அந்த இடத்துல நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு யாராவது மயக்க மருந்து, அதாவது செடேட்டிவ் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது தப்பான ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு டாகுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஒரு மயக்க நிலைமையில இருந்து அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பயன்பட ஆரம்பிச்சிருவாங்க. இது ரெகுலரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க நாங்க இது பண்ணுவோம், அந்த மருந்து கொடுத்துதான் ப்ரூவிங் பண்றோம் அப்படின்னா அது ரெகுலரைஸ் ஆகும்போது, ரெகுலர் அனஸ்தீசியா மாதிரி கொடுக்கும்போது பெரிய ப்ராப்ளம் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் உண்டு. சோ ஃபைனலா நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.